சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/11/2025 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 13ஆம் நாள், நவமி திதி. இன்று இரவு 11:55 வரை. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:22 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம்னு சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. 8ஆம் இடத்துடைய பூரண சுபத்துவம் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் அடுத்து பாருங்கள், 9ஆம் இடத்திற்கு இன்னொரு 10-15 நாளில் போவார். அதுக்கப்புறம் கூட குருவின் பார்வையில் இருப்பார். அப்புறம் உச்சம்ன்ற நிலைமையில் இருப்பார். மேஷராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் பெரிய அளவில் சோதனைகளோ ஒரு மாதிரியான தட்டுத்தடுமாற்றம் உள்ள இயக்கங்களோ நிச்சயமாக கிடையாதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. எதையும் தொட்டது தொடங்கும்னு சொல்லுவோம் இல்லையா, எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல். பெரும்பாலுமே மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 8ஆம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தில் இருக்கிறனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீண்ட கால முதலீட்டில் போட்டிருக்கிறேன், அது கொஞ்சம் அப்படியே ஷேர் ஏறுதா, அல்லது ஒரு இடத்துல இந்த பணம் திரும்ப வருமா என்கின்ற மாதிரியாக டக்குன்னு ஒரு முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து சில விஷயங்கள்லாம் முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சகோதர மேன்மைகள் இப்போது வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்போலும் உண்டு. அண்ணனை பற்றியோ அக்காவை பற்றியோ கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது, அல்லது ஏற்கனவே அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சிகள் விஷயத்தில் கொஞ்சம் சண்டை கண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. என்னதான் இருந்தாலும் குடும்பம்னா சண்டை இருக்கத்தானே செய்யும். இந்த மாதிரி தம்பி செய்யலை, தங்கச்சி செய்யலை, நான் சொன்னதை அவங்க கேட்கல, அவங்க சொன்னதை நான் கேட்க முடியலன்ற மாதிரியாக ஒரு முரண்பாடுகள் சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்தது கூட இந்த வாரத்திலேயே கொஞ்சம் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நம்முடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி என்ற மாதிரியாக விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வளர்ச்சியின் அறிகுறியாகத்தான் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். என்ன ஒன்று, வருமானங்கள் வரத்தான் செய்யும், செலவுகள் இருக்கும்ன்றதை அடிக்கடி இந்த ராசி பலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு வரேன். பெரும்பாலான கிரகங்கள் வலிமையாக இருக்கின்ற அதே நேரத்தில் ராசிநாதன் ஆட்சி மற்றும் சுக்கிர குருவோடு இணைந்திருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால எதையும் ஒரு தீர்மானமாக இதை செய்யலாம் அதை செய்யலான்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 8-12ஆம் இடங்கள் இப்போது வலிமையாக இருக்கிறது. தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புன்னு இப்போது இருக்குது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மன உறுதி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாயோடு இணைஞ்சு சுக்கிரன் வலிமையாக இருந்து ராசியை பார்ப்பது ஒரு கொடுப்பினையான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. இது வரைக்கும் நட்புகளிடையே இருந்து ஒரு மனக்கலக்கம், மனக்லேசம்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கருத்து வேற்றுமைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த கருத்து வேற்றுமையை விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கணவன் மனைவி உறவுகள் இன்றிலிருந்தே ஒரு பெரிய அளவில் ஒரு சீர்படக்கூடிய அமைப்போடு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருப்பீங்க. அதாவது முதுகில் குத்துற வழக்கம்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக நேர்மையாக நேருக்கு நேராக சொல்லிவிடக்கூடிய வழக்கத்தை கூட இனிமேல் கொஞ்சம் குறைச்சிக்கணுமோ அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றிலிருந்து சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குதுங்க. நட்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே இளைய பருவத்தினருக்கு யார் கணவன் மனைவி என்பது உறுதியாகாத தன்மையில் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளாகவே இவரை கல்யாணம் பண்ணலாம் அவரை கல்யாணம் பண்ணலான்னு வீட்டில் மங்கள சத்தம் கேட்பதற்கான ஒரு ஆரம்ப அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போதிருந்து உண்டு. ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையிலிருந்து ராசி
ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மனசு ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய தகுதியாக இருக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது இருக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு, மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே போட்டியில் ஜெயிக்க முடியாதவங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், போய்கிட்டே தான் இருக்கிறேன், நானும் வேலை கிடைச்ச பாடு இல்லை, அல்லது கிடைச்ச வேலையில் நிம்மதி இல்லை, இந்த மாதிரியாக வேலை, தொழில், வியாபார, விவசாய அமைப்புகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு துவக்க நாளாக இந்த நாள் அமையும். எதை செய்தாலும் அது சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. கௌரவம் உயரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் இது நடக்கும். அலுவலகத்தில் இது வரைக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அங்கீகாரம், பரவாயில்லைங்க, இந்த வேலையை நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறீங்க, உங்களை இன்னுமே நம்பலாம்ன்ற மாதிரியான உங்கள் வேலை இது வரைக்கும் இருந்து வந்த அபிப்பிராயங்கள் மாறக்கூடிய தன்மைகளும் இப்போது இளைய பருவ அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களை சுற்றி சரியாக நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போது நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். குழந்தைகளால், கணவன் மனைவியால் கொஞ்சம் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் வரப்போகின்ற ஒரு 15 நாட்கள் அமைது. எதிலும் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான துவக்க நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஒரு தெளிவுகள், தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்போலும் கண்டிப்பாக உண்டு. 2ல் குரு பகவான் இருக்கிறது வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சிலருக்கு புது கடன்கள் வரும், கட்டிடம் சார்ந்த கடன்கள், ஒரு நிலம் வாங்கிறதுக்கு, பூமி வாங்கிறதுக்கு, அல்லது கட்டிடம் கட்டுவதற்கு, ஹவுசிங் லோனு, இந்த மாதிரியான கடன்களுக்கு அப்ரூவல் ஆகலையேன்னு கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 10-15 நாட்களுக்குள்ள கடன்கள் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த கலக்கங்கள், தயக்கங்கள்லாம் கொஞ்சம் விலகும். டாக்டர்கிட்ட நான் போகமாட்டேன்ப்பா, ஏதாவது அவர் சொல்லிட்டாருன்னா அது வேறு எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடப்படும், இப்படியே நான் தள்ளிக்கிட்டு போயிடுறேன்ற மாதிரியாக மருத்துவத்திற்கு போக முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நம்ம உடம்புக்கு ஒன்றுமே இல்லை, இனிமேல் நம்ம நல்லா இருப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கட்டி விற்கக்கூடியவர்கள், அல்லது குடியிருப்புகள், அந்த மீடியேட்டர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு எளிய தொழிலை செய்யக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றிலிருந்து ஆரம்பமாகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அப்படியே ஆரம்பிக்குதுங்க. சிலருக்கு எதிரிகள் கொஞ்சம் தொல்லைகள் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும் கூட, மனம் சில நேரங்களில் வேறு மாதிரி குழப்பங்களில் இருந்தாலும் கூட ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். 3ஆம் அதிபதி இன்றைக்கு வலுவாக இருக்கிறார் இல்லையா, அவரும் குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு நிற பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் இருக்கும். செங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், செங்கல் சூளை வச்சிருக்கக்கூடியவர்கள், சிகப்பு நிறமான தொழில் மற்றும் விளையாட்டு, ஜிம்மு போன்றவைகளை நடத்தக்கூடியவர்கள், விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள், கோச்சுன்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு மிகப்பெரிய லைஃப்லேயும் சரி அல்லது கேரியர்லேயும் சரி பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப ஆரம்ப நாளாகவே இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஆரம்பிக்குதுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் எதெல்லாம் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குச்சோ அதிலிருந்தே ஒரு மாற்றங்கள், திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக காலம் ஆரம்பிக்குதுன்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். பூரண ராஜயோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு எல்லாமே இப்போது சுபத்துவமாக 5ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாளை சொல்லலாம். இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுங்க, நான் இந்த அதிர்ஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பிறந்த ஆளே கிடையாதுங்க, மற்றவங்க தாங்க நல்லா இருக்கிறாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னும் அந்த கீழ்நிலையிலே இருக்கிறேங்க, என்னால் மேலே முன்னேறி வரவே முடியலைங்கன்ற மாதிரியாக ஒரு மாதிரியான மனப்பதட்ட அமைப்பிலே இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பரம்பொருள் உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் என்கின்ற ஆறுதல் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமையுங்க. அஷ்டமச்சனி நம்மை விட்டு முழுமையாக
முழுமையாக விலகிவிட்டது என்கின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆனீங்களோ அதெல்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. குறிப்பாக இதுவரைக்கும் மகள் விஷயத்தில் கொஞ்சம் சோதனைகளை அனுபவிச்சாங்க. மகனுக்கு சரியான வேலை கிடைக்கல, அல்லது மகன் தூர இடத்துல இருக்கிறார், அல்லது மகன் என்னுடைய கருத்துக்கு மாற்றா, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றாரு, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறார். இந்த மாதிரியாக மகன் பேரில் ஏதேனும் மன வருத்தம், அல்லது மகளுக்கு திருமணமாகலை, ஏற்கனவே திருமணமான மகளுக்கு ஒரு மாதிரியாக குடும்ப குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரியாக மகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைய நாளிலிருந்தே நல்ல மாற்றங்கள், சந்தோஷம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்ல போனால் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதிலிருந்துலாம் அப்படியே படிப்படியாக ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே ஆரம்பமாகும். சூரியன் குருவின் பார்வையில் இருக்க, செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்க, ராஜயோகாதிபதி வலிமையாக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் எந்தெந்த இடத்துல பணம்லாம் லாக் ஆகிக்கிட்டு இருந்ததோ, வேலை, தொழில், ஜீவன அமைப்புகள், வியாபாரம், விவசாயம், இதிலெல்லாம் எங்கெங்கே டிஸ்டர்ப் ஆனீங்களோ அந்த டிஸ்டர்பெல்லாம் அப்படியே விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. காவல்துறை, மிலிட்ரி, யூனிஃபார்ம் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இது சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே நல்லது நடக்காதவங்க, குறிப்பாக அரசு காவல்துறையில் இருக்கிறாங்க, பணி அழுத்தம், ரொம்ப மன அழுத்தம் இதாக இருக்குது, அல்லது சம்பளம், பதவி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி மெமோ வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன், எனக்கு மேலதிகாரிகள் என்னை வந்து கடுமையாக நடத்துகிறாங்க, இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றையிலிருந்து. சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் கலந்திருக்கின்ற ஒரு பிருகமங்கல யோகம் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைது. சுகஸ்தானம் இன்றைக்கு வலிமை அடைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புலாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது ஆயத்த ஆடைகள்னு சொல்கிறோம்ல, இந்த ரெடிமேடு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுறக்கூடிய அமைப்பு, மெஷினரிஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, இந்த எந்திரம், இந்த மிஷின் வச்சு தான் நான் வந்து பொழப்பு நடத்துகிறேன், அல்லது இந்த ஃபேக்ட்ரியை வச்சு தான் நான் பொழப்பு நடத்துகிறேன்ற மாதிரியாக மெஷினரிஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அம்மாவுடைய உடம்பை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் இப்போது கிளாரிட்டி கிடைக்கும். அம்மாவுக்கு எந்த நல்ல மருத்துவம், எந்த முறை நமக்கு நல்லது, சித்தாவில் பார்க்கலாமா, ஆயுர்வேதாவில் பார்க்கலாமா, அலோபதியை அம்மாவுக்கு கண்டினியூ பண்ணலாமான்றதெல்லாம் ஒரு தெளிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தூரத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, வெளிநாடு வெளிமாநிலம்னு தமிழ்நாட்டை விட்டு, பிறந்த நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் வீடு, வாகனம் போன்றவைகள் அமையக்கூடிய அமைப்பும் இருக்குது. வெளிநாட்டில் தான் இருப்போமா, அல்லது திரும்ப இந்தியாவுக்கு வந்துடுவோமா, அல்லது வெளி மாநிலத்திலே இந்த இருக்கிற ஊர்லேயே செட்டில் ஆகுமா, அல்லது சொந்த ஊருக்கு திரும்பி போயிடுவோமா, எங்கே வீடு வாங்கலாம், எங்கே இதாகலாம், எந்த இடத்துல இந்த தொழிலை பண்ணலான்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலேயே ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 4ஆம் பாவகம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றனாலையும், ராசிநாதன் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலையும் இதுவரை இல்லாத அளவிற்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. 4 பேர் கூடுகின்ற இடத்துல நீங்கள் தலைமை பொறுப்பிற்கு தகுதியானவர்கள் என்பதை அப்படியே உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பதவி உயர்வு, ப்ரமோஷன் போன்றவைகள் ஒரு 20 நாட்களுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். கட்சி சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உங்களுக்கு கட்சி சார்ந்த உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய, அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இனிமேல் இருக்காது அப்படிங்கிறதையும் மனசு உணர முடியும். அஷ்டமச்சனியை பற்றி நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் அடிக்கடி இந்த ராசி பலன்லேயே ஒரு பகுதியாக, ஒரு வார்த்தையாக நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். இந்த வருடம் அல்ல, 2026ஆம் வருடம் முழுக்கவே அஷ்டமச்சனி எந்த விதமான கெடுபலன்களையும் சிம்மராசிக்காரர்களுக்கு தராது என்பதை நீங்களே உணர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் சில விஷயங்கள் இருக்குதுங்க. எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக, ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
மூன்றாம் இடத்துல இன்றைக்கு மங்கள யோகம், மூன்றாம் அதிபதி இன்றைக்கு வலுவாக இருக்கிறார். முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதுலேயும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம், இதை இப்படி செஞ்சால் தான் சரியாக வருன்ற மாதிரி மற்றவங்களுடைய உதவி ஆதரவு எதுவுமே இல்லாமல் நீங்களே சுயமாக ஒரு முடிவெடுத்து அதை அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாளாக கூட இந்த நாள் அப்படியே வலிமையாக இருக்குதுங்க. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கும். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளே இருக்குது. நம்ம ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷன் அல்லது ஊரில் கொஞ்சம் அதிகாரம் உள்ளவர், ஒரு MP, MLA இந்த மாதிரியான ஒரு அதிகார அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களோடு தொடர்புகளை வச்சுக்கணும். அவங்களுடைய அறிமுகம் கிடைக்கணும். அல்லது இவங்க நமக்கு நல்லதாக செய்யக்கூடியவர்கள், ஒரு உயர் அரசு அதிகாரி, அவருடைய தொடர்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரியாக கடந்த சில வாரங்களாகவே தொடர் முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவருடைய ஒரு அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்ல முடியுங்க. தம்பி தங்கைகள் விஷயத்துலையும் இனிமேல் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு தம்பி தங்கைகள் உதவக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம், அவர்களுடைய ஒரு நிலைமைகள்லாம் மாறக்கூடிய அமைப்புகளும் இன்றிலிருந்தே அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை என்பதே உண்மை. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 11ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறது, 3, 6, 11ஆம் இடங்களில் உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். இந்த உபசய ஸ்தானங்களில் வலிமையான கிரகங்கள் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது உண்டுனால ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த வேலையும் இப்போ அப்படியே டக்குன்னு எடுத்து அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. காவல்துறை இந்த மாதிரியான வேறு ஏதாவது ஒரு சட்டப்பூர்வமான சிக்கல்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பையும் இந்த வாரத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒரு பெரிய அளவிற்கு எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க முடியுன்ற அமைப்புகள் இருக்கும். எல்லாவற்றிலுமே ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கூட இதுவரை இல்லாத அளவிற்கு மனைவி கணவன் உறவில் கொஞ்சம் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த வாரத்திலேயே பார்க்க முடியும். இன்னும் சிலருக்கு காதல் வரக்கூடிய வாரங்களாக இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்கு. எல்லா நிலைமைகள்லையும் நம்முடைய வாழ்க்கை மேம்பட்டு இருக்கும் என்கின்ற ஒரு உறுதி தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளாக எந்த விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறீங்களோ, ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன், அந்த பணம் திருப்ப வரல, அல்லது நம்ம வாங்கின பணத்தை கூட திருப்பி கொடுக்க முடியாத அளவிற்கு நமக்கு பொருளாதார முன்னேற்றம் சரியா இல்லை, கடன் தொல்லைகள் தலைக்கு மேலே இருக்குது, என்னதான் கஷ்டப்பட்டாலும் நமக்கு உரிய வருமானம் இல்லை, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். சிலருக்கு குடும்ப பிரச்சனையிலே கொஞ்சம் மாற்றங்கள் வரும். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளாக இருக்கிறது, குடும்ப நல கோர்ட்டுக்கு போயிருக்கிறது, பிரிஞ்செல்லாம்ன்ற எண்ணத்தில் ஏதாவது கோவிச்சுக்கிட்டு போயிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுமூகமாக தீர்வுக்கு வரக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் மங்கள யோகங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறை அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இந்த டெலிகாலிங்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுகிறதன் மூலமாக சம்பளம் வாங்குகிறாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு அந்த துறை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் இப்போது சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறனால இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கும். ராசி பலனில் தான் நீங்கள் நல்ல பலன்களை சொல்கிறீங்க, நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் எங்களுக்கு நல்லது நடக்கலைங்க ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உண்மையிலேயே பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்தி ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட கோச்சாரம் இப்போது கை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் வராத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மலை போல வருகின்ற துன்பத்தை பனி போல அப்படியே விலக வைப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் கூட எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற தன்னந்தனியாக போராடக்கூடிய ஒரு போராட்ட குணத்தை அப்படியே அதிகரித்து அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்கள் பலருக்கு எதிர்காலம் தெளிவாக தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த துறையில் இருக்கலாம், இது படிக்கலாம், இங்கே போகலாம், இந்த
இடத்துல இருக்கலாம், அல்லது இதுதான் நமக்கு ஏற்றது என்பதில் இன்றைக்கி இளைய பருவத்தினர் ஆண் பெண் 2 பேருக்குமே சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் தொழில் வேலை அமைப்புகளாக இருந்தாலும் தெளிவான தீர்மானங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான மாற்றமுள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசியிலே பாருங்கள், சுக்கிரன் இன்னைக்கு இருக்கிறாரு, குரு பார்க்கிறாரு, ராசிநாதன் செவ்வாய் அங்கேயே சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பரம்பொருளே என்னை நல்லா வைய அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையோ அல்லது உயர் சக்தியவோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தெய்வம் தன்னுடைய கடைக்கண் பார்வையை அப்படியே திறந்து உங்கள் மேலே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசில் இது வரைக்குமே வயதிற்கேற்றார் போல் எது நிறைவேறலைன்னு ஒரு ஆசையை வச்சுருக்கிறீங்களோ அந்த ஆசை ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளே அப்படியே படிப்படியாக நிறைவேறக்கூடிய முன்னேற்றமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே செவ்வாய் இன்னும் சில நாட்களில் 2ஆம் இடத்திற்கு மாறுவார். அப்படி மாறினாலும் கூட அவர் குருவின் பார்வையிலே இருப்பார். அதற்கடுத்து ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற உங்களுடைய ராசிநாதனை சொல்கிறேன். ராசிநாதன் இன்னும் சில மாதங்களுக்கு வலிமையான நல்ல அமைப்பில் இருக்க போகிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை, சோம்பல்ல அப்படியே துவண்டு கிடந்து அடப்போங்க எனக்கு எதுவுமே நடக்காதுங்க, இதுதாங்க எனக்கு விதிச்சதுன்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எல்லாத்தையும் விட வசந்தவங்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, இதை மட்டும் நீங்கள் அப்படியே முயற்சியோடு செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாம் சரியாக நடக்கும் என்கின்ற ஒரு டானிக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிக்கு இன்றைக்கு 2 சுபர்களுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு. சுக்கிரன் இருக்கிறார், உச்சகுருவின் பார்வை இருக்கிறது என்பதால் கடந்த சில வருடங்களாகவே எதை முடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தீங்களோ, வீடு கட்ட முடியல, வீடு ஆரம்பித்தேன், வேலை சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, அல்லது கணவன் மனைவி உறவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பக்கத்துலேயும் ஏதாவது ஒரு நிலையில் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியாக ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டம் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. இந்த மன கஷ்டம் தீர்வதற்கு என்ன வழி தெரியவில்லையே என்று ஏங்கி கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இதோ இருக்கிறது வழி, இனிமே உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற மாதிரியாக கோச்சார கிரகங்கள் வலிமையாக சுபத்தன்மையோடு ராசியை தொடர்பு கொள்வதால் எதிலும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. மதிப்பு மரியாதை கூடுங்க. குறிப்பாக பெண்கள் கிட்ட, பெண் வழி உறவுகள் கிட்ட, அம்மா கிட்டேயோ அக்கா தங்கச்சி கிட்டேயோ தன் மகள் கிட்டேயோ தாரத்துக்கிட்டேயோ பேரை கெடுத்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த பேரிலிருந்து அப்படியே, அதாவது ஒரு கீழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8, 12ஆம் இடங்கள் உயர்நிலையில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடத்திற்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நல்ல நாள். பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு, நான் மதுரையில் பிறந்தேங்க, ஆனால் இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேங்க, மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி இருப்பவர்கள், மாநில தலைநகரான சென்னைக்கு வந்து பிழைக்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்குது. எவ்வளவோ கஷ்டப்படுறேன், விசா தாங்க கிளிக் ஆக மாட்டேங்குது, அல்லது ஆஃபீஸில் என்ன மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க, வீட்டில் என்ன அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, தனியாக இந்த பெண்ணை எப்படி அனுப்புவது, தனியாக இந்த பையனை எப்படி அனுப்புறதுன்ட்டு வயதை காரணம் காட்டி நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லேயும் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரியாக ஒரு ஆசை நிறைவேறாமல் இருக்கக்கூடிய இளைய பருவ தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களை நம்பி மற்றவர்கள் அதற்கான அனுமதியை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே தொழில் முன்னேற்றங்கள், வியாபார முன்னேற்றங்கள், வேலையில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்குது. ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் அதில் இருந்த ஒரு சரிவுகள், விரயங்கள், அதில் கிடைச்ச நஷ்டங்கள் எல்லாம் அப்படியே மறுபடியும் லாபகரமாக மாற்றுவதற்கான ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னைக்கு சிலருக்கு எதிர்பாராத சந்திப்புகள் கூட நடக்கும். அல்லது ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளேயே ஒரு முக்கியமான ஒருவரை திரும்ப பார்க்கக்கூடிய அமைப்பு, அதாவது
ஏற்கனவே தொடர்புகள் விட்டு போய் அல்லது ஒரு மன கஷ்டம், சண்டை சச்சரவு, அவர் இப்படி செஞ்சிட்டாரு, நான் அப்படி செஞ்சிட்டேன், மறுபடியும் அவர் முகத்தில் போய் எப்படி முழிக்கிறதுன்னு இருக்குது. இந்த மாதிரியாக ஒரு நல்ல தொடர்பு விட்டு போய்விட்டதே என்கின்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு மறுபடியும் அந்த கான்டாக்ட் திரும்ப கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ஒரு 15 நாட்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். நிறைய பேருக்கு செலவுகள் இருக்கும், ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அந்த லெபராட்டரி சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்கிறவங்க, அல்லது நானே ஒரு பரிசோதனை நிலையம் வச்சுருக்கிறேன், டாக்டராக இருக்கிறேன், நர்ஸாக இருக்கிறேன், கம்பவுண்டராக இருக்கிறேன்ட்டு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள், ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறார். சனி செவ்வாய் 2 பேருமே குருவின் பார்வையில் இருக்கிறதோடு ராஜயோகாதிபதியான சுக்கிரனும் இன்றைக்கு குருவின் பார்வையில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். தொட்டது தொடங்கக்கூடிய நாள்னு சொல்லுவேன். எவ்வளவுக்கு எவ்வளோ மனசில் ஆசைகள் எதிர்பார்ப்புகளை வச்சுருக்கிறீங்களோ, எது கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அது எல்லாமே இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7.5 சனி முடிஞ்சாலும் எனக்கு நல்லது நடக்கலைன்னு நினைக்கக்கூடிய ஒரு இளம் வயது 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான திருப்பம் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் உயர்நிலை சுபத்துவத்தோடு அமைந்திருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் போட்டித் தேர்வுகள் எழுதியும் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போனவங்க 2026ஆம் வருடம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுடைய வருடமாக இருக்கிறதுல எந்த சந்தேகமும் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வரைக்குமே ஒரு அரசாங்க வேலை கிடைக்கல, அதில் பரீட்சை எழுதினேன், இதில் பரீட்சை எழுதினேன், 1/4 மார்க்கில் போச்சு, 1/2 மார்க்கில் போச்சு, அவங்க எல்லாருக்குமே 2026ஆம் வருஷம் மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். அதற்கான ஃபவுண்டேஷன்கள் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். சகோதர விஷயத்தில் இது வரைக்கும் நல்லா இல்லாதவங்க, அண்ணன் நல்லா இல்லை, அக்கா நல்லா இல்லை, அக்கா ஒரு இடத்துல கட்டி கொடுத்தோம், அதுக்கு கொஞ்சம் வாழ்க்கை சரியா இல்லைன்ட்டு ஒரு பொறுப்புள்ள தம்பி தங்கைகளாக ஏதேனும் ஒரு கவலைகள், அந்த என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. மகர ராசிக்காரர்கள், வியாபார பெருமக்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இடையில இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள், வியாபார பெருமக்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் என்ன நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய அளவில் கஷ்டங்கள் இனிமேல் இருக்காதுன்றதை நீங்களே உணர முடியும். பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போது நிச்சயமாக உண்டு. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது, கணவருடைய உடல்நிலை, கணவருடைய பொருளாதார முன்னேற்றம், வீடே ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்கன்னு ஒரு மாதிரியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே நல்ல உண்மையான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. கொடுத்து வைத்த மகர ராசிக்காரர்களான அனைவருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறை முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். வியாபார பெருமக்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். சமீபத்தில் தொழிலை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டு ஏன்டா தொழிலை ஆரம்பித்தோம், பேசாத வேலையே செஞ்சுருக்கலாம், அதுவும் தெரியாத தொழிலை ஆரம்பிச்சுட்டு பெரிய அளவில் கஷ்டப்படுறமேன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு குழப்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 10ஆம் இடத்தோடு இன்றைக்கு பெரிய பெரிய கிரகங்கள், சுப கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன் 2 பேருமே தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சமீபத்தில் வேலை போயிடுச்சுங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு ஒற்றை வரியில் சொல்லிடலாம், பழைய கஷ்டங்கள்லாம் இனிமேல் திரும்ப வரவே வராது. ஒரு 3 வருடங்களாக ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால கடுமையான குழப்பங்கள், தலைகீழ் மாற்றங்கள்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குடும்பத்தில் சரியில்லை, வேலையில் சரியில்லை, தொழிலில் சரியில்லை, தன்னுடைய உடம்பு மனசு எதுவுமே சரியில்லைன்ட்டு கடுமையான குழப்ப நிலைமைகளில் இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
தூர இடங்கள், வெளிநாடு வெளிமாநிலம்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சொந்த ஊருக்கு சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக கிழக்கு தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கும். அம்மா நல்லா இருக்கிறாங்க, அப்பா நல்லா இருக்கிறாங்க, அவங்கள பற்றின கவலைகள் இனிமேல் வேண்டாம், அதை பற்றின கவலைகள் வேண்டாம். ஊருக்கு பணம் அனுப்பிச்சா கூட நம்ம அனுப்பக்கூடிய பணம் உண்மையிலேயே சரியான விஷயத்திற்கு தான் போகுதுன்றதை உறுதி செய்து கொள்ள முடியும் என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்களுக்கு மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை படிப்படியாக விலகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று நடக்கும். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஆண் பெண் உறவுகள் ஏதாவது ஒன்று அல்லது ஏதேனும் ஒரு நட்பு அமைப்புகளில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்குமே திருமணத்திற்கு இருந்து வந்த தடைகள் விலகுது. 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுடைய வீடுகளில் மங்கள சத்தம் கேட்டே ஆக வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளேயே யார் கணவன் யார் மனைவி என்பது முடிவாகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாளில் இருந்து ஒரு இனிய துவக்கம் ஆரம்பிக்கின்ற அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 9ஆம் இடத்திலே அவர் சுக்கிரனுடைய இணைவில் அருமையான மங்கள யோகத்தில் இருக்கிறாரு. உச்சகுருவும் பார்க்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் தோற்று போனதாக நினச்சிங்களோ, எதை செய்ய முடியலன்னு நினச்சிங்களோ அவைகளெல்லாம் அருமையாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக அனுபவங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய, அதாவது இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், இவரை தரிசனம் பண்ணணும் அவரை தரிசனம் பண்ணணும், ரொம்ப நாளாக திருப்பதிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், டக்குன்னு கிளம்பி போயிட்டு வந்துடலான்னு ஒரு 10 நாட்கள் ஒரு மகா பெரியவர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு மனோதைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வீடு கட்டணும்னு ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அப்பாவோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருப்பவர்கள், அப்பாவுக்கும் நமக்கும் இப்போ தான் சமீபத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி அப்படின்னு ஆகிக்கிட்டு இருக்கு. அப்பா சொல்கிறத நம்ம கேட்க முடியல, நம்ம என்ன சொன்னாலும் அப்பா காது கொடுத்து வாங்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக தந்தைக்கும் மகன் மகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு முரண்பாடுகள் எல்லாமே இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்ற கிரக நிலைமைகளில் இருப்பதால் எதையும் பொறுத்து போவது நல்லது என்பதை 2 தரப்புமே உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அகலக்கால் எப்போவுமே வச்சிடாதீங்க, உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற மாதிரியாக கண்ணுக்கு நேராக எல்லாம் தெரியுது, ஆனால் பிரச்சனை எல்லாமே நல்லா இருந்தாலும் கையில் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதேன்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இளைய பருவத்தினர் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் நல்லதை செய்யும் என்றாலும் கூட இளைய பருவத்தினருக்கு கொடுத்து ஏமாற்றக்கூடிய சில விஷயங்களை செய்யும் என்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் யார் யார் எது சரியாக வரும் என்பதை 1க்கு 2 முறை தீர்க்க ஆராய்ந்து அதன் பிறகு வாக்கு கொடுக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு